நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் காட்டிலிருந்து வீட்டுக்கு விலங்குகள் பாகம் 2. அறிவியல் புனைக்கதைகள் தொகுப்பான இந்த நூலை எழுதியவர் ஜி. சரண் அவர்கள். இந்த புத்தகம் காட்டு விலங்குகளை மனுஷன் எப்படி பழக்கப்படுத்தி வீட்டு விலங்குகள் ஆக்குனாங்கிறத எளிமையான கதை வடிவில் சொல்லியிருக்கு. இந்த புத்தகத்தில் பூனைகள், பன்றிகள், பாரம் சுமக்கும் கழுதைகள், எருமைகள், ஒட்டகம் இவையெல்லாம் ஆதி காலத்திலிருந்து மனுஷங்களோட எப்படி பழக ஆரம்பிச்சுதுங்கிற அறிவியல் உண்மைகளை கதை வடிவில் சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானி வீராசாமின்னு ஒருத்தர் இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரம். இந்த விலங்குகள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் வீராசாமி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீராசாமி தென் தமிழகத்தின் பின்தங்கிய கிராமம் ஒன்றில் பிறந்தவர். நன்றாக படித்து 3 முனைவர் பட்டங்களை பெற்று பல்வேறு நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சி கூடங்களில் வேலை பார்த்தவர். விருப்ப ஓய்வின் பேரில் வேலையை விட்டுவிட்டு இப்போது தன்னுடைய பண்ணை வீட்டை ஆய்வுக்கூடமாக மாற்றிக்கொண்டு அங்கேயே ஆய்வு பணிகளை தொடர்கிறார். இந்த வீராசாமி தான் விலங்குகளை பற்றின தகவல்களை உங்களுக்கு சொல்ல போறாரு. இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தின் வடிவமைப்பு செய்தவர் கா. குணசேகரன். அத்தியாயம் 1. பூனைகள். பூனைகள் எப்போது மனிதனிடம் வந்து சேர்ந்தன? விஞ்ஞானி வீராசாமி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி ஒன்றிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அவர் மாணவர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது அவர் காலடியில் மியாவ் என்று குரல் கேட்டது. கருப்பு நிற பூனை ஒன்று தன் வாளால் அவரது பேண்டில் உரசியபடி கத்தியது. அதை எடுத்து கையில் வைத்து தடவி கொடுத்தார். அவருடனான மாணவர்களின் கேள்வி நேரம் தொடங்கியது. கூட்டத்திலிருந்து எழுந்த தினேஷ், சார், நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் பூனைகள் எல்லாம் சாத்தானோட தொடர்புடையவன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதானா என்று கேட்டான். அது ஒரு மூட நம்பிக்கை. பெரும்பாலும் நீங்கள் தொந்தரவு செய்யாதவரை எந்த ஓர் உயிரினமும் உங்களை தாக்குவது கிடையாது. இன்னொன்று, சாத்தான், பேய், பிசாசு என்பவை எல்லாம் வெறும் கற்பனைகள். அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை. அப்படியே அப்படி காட்டினாங்க? அதற்கு சில காரணங்கள் உண்டு. மத்திய காலகட்டத்தில் கதாசிரியர்கள் சிலர் பூனைகள் எலியை கவ்வி பிடிப்பதை சாத்தான் ஆன்மாவை கவர்வதோடு ஒப்பிட்டு எழுதினார்கள். அவர்களுக்கு விலங்குகள் குறித்து போதுமான அறிவு இல்லை. மேலும் அறிவியலுக்கு சற்றும் தொடர்பில்லாத மத நம்பிக்கைகளை உண்மை என்று நம்பினார்கள். இவையெல்லாம் சேர்ந்து பூனைகளை வில்லன்களாக்கி விட்டன. பூனைகள் மீதான இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளின் காரணமாக மனித இனமே கிட்டத்தட்ட அழிய இருந்தது. என்னது, மனித இனமே அழிய இருந்ததா என்று கேட்டான் பூபதி. ஆமாம், 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போப் 9ஆம் கிரெகரி கருப்பு நிற பூனைகள் சாத்தானுடன் தொடர்புடையவை என்று அறிவித்து அவற்றை கொல்ல உத்தரவிட்டார். அவ்வளவுதான். மக்கள் பூனைகளை கணக்கின்றி கொன்று குவித்தனர். இதனால் எலிகள் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பிளேக் நோய் பரவத் தொடங்கியது. பூனை இல்லாவிட்டால் எலிகளுக்கு கொண்டாட்டம் என்று என்னோட பாட்டி சொல்வாங்க. அது சரிதான் போல என்றாள் நசீமா. ஆமா, அந்த பிளேக் நோய் சுமார் 20 கோடி பேரை காவு வாங்கியது. இது ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் சரிபாதி மக்கள் தொகை. அதன் பிறகும் பல நூற்றாண்டுகள் பிளேக் நோயின் தாக்குதல்கள் தொடர்ந்தன. எனவே பூனைகள் நமக்கு நன்மை செய்யும் உயிரினங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா சார், மனுஷங்க எப்போ பூனை வளர்க்க தொடங்கினாங்க என்று கேட்டாள் ரியா. சுமார் 90,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவும் ஐரோப்பாவும் சந்திக்கும் இடமான துருக்கியை ஒட்டிய நிலப்பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள்தான் பூனையை வீட்டு விலங்காக மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு சில 1000 வருடங்கள் முன்னரே அவை மனிதர்களின் வசிப்பிடங்களுக்கு அருகில் வசிக்க தொடங்கியிருக்கலாம் என்று அவற்றின் மரபணுக்களை ஆராய்ந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது தவிர உலகின் பல்வேறு காலகட்டங்களில் பூனைகள் வெவ்வேறு இடங்களில் வீட்டு விலங்குகளாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. அவற்றை ஏன் மனிதர்கள் வளர்க்க தொடங்கி இருப்பார்கள்? உணவிற்காக அலைந்து திரிந்து போராடி கொண்டிருந்த மனிதனுக்கு தனது உணவை உண்டு கொழுக்கும் எலிகள் எதிரிகளாக தெரிந்தன. எனவே அவற்றை அழிக்கும் விதமாகத்தான் பூனைகளை வளர்க்க தொடங்கினான். எகிப்தியர்கள் இவற்றை கடவுளின் அம்சமாக கருதி வணங்கினார்கள் என்று படித்தேன் என்று சொன்னான் வம்சி. ஆமாம், சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னர்
எகிப்திய மன்னர்களான பாரோக்கள் வளர்த்த பூனைகளின் பதப்படுத்தப்பட்ட மம்மிகள் நமக்கு கிடைத்துள்ளன. அவை கடவுளின் அம்சமாகவும் புனிதம் என்றும் அவர்கள் கருதியிருக்கிறார்கள். அப்போது கடவுளாக கருதப்பட்ட இவை மத்திய காலகட்டத்தில் சாத்தான் என்று சொல்லப்பட்டு அழிக்கப்பட்டது துயரம்தான் என்றாள் ரியா. மனிதர்களிடம் வந்து சேர்ந்ததால் பூனைகளின் பண்புகளில் ஏதேனும் மாற்றங்கள் உண்டானதா என்று கேட்டான் அசோக். பெரிய மாற்றங்கள் ஏதும் ஏற்படவில்லை. ஏனென்றால் அவற்றின் ஒரே வேலை எலிகளை பிடிப்பது என்பதால் மனிதர்கள் பெரும்பாலும் அவற்றின் குணங்களை மாற்ற முயலவில்லை. வீட்டு பூனைகள் மனிதர்களோடு சகஜம் வசிக்கத் தொடங்கியது தவிர அவற்றிற்கும் காட்டு பூனைகளுக்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. பிறகு எப்படி இன்று நம்மிடம் இப்படி வெவ்வேறு நிறங்களில் அளவுகளில் பூனைகள் இருக்கின்றன என்று கேட்டாள் கிரேசி. 18ஆம் நூற்றாண்டில்தான் மக்கள் பூனைகளின் உருவம், முடிகளின் மேலுள்ள வரிகள் மற்றும் அவற்றின் நிறம் பற்றிய தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். இதனால் பூனைகளில் புது புது ரகங்கள் உருவாக்கப்பட்டன. அவற்றைத்தான் நாம் இன்று பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த பூனையை கீழே இறக்கிவிட்டார். எல்லோரும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை காண்பதற்காக கலைந்து சென்றனர். பூனைகளை பற்றிய சில தகவல்கள். பூனைகளின் அறிவியல் பெயர் ஃபெலிஸ் சில்வெஸ்ட்ரிஸ் கேட்டஸ். மூதாதையர் ஆப்பிரிக்க காட்டுப்பூனை, ஆப்பிரிக்கன் வைல்ட் கேட். அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் 50க்கும் மேல். எண்ணிக்கை 60 கோடி பூனைகள் உலகெங்கும். இனப்பெருக்க வயதடையும் காலம் 4 முதல் 6 மாதங்கள். கர்ப்பகாலம் 64 முதல் 67 நாட்கள். வாழ்நாள் அதிகபட்சம் 15 வருடங்கள். பூனைகள் ஒரு நாளில் 16 முதல் 18 மணி நேரம் வரை தூங்கும் வழக்கம் கொண்டவை. பூனைகளின் நாக்கு உப்புத்தாள் போன்று இருப்பதால் அதை கொண்டு அவை தங்கள் உடலை சுத்தம் செய்து கொள்கின்றன. ஜப்பானில் பூனைகளுக்கு ஏற்படும் மன இறுக்கத்தை குறைக்கும் விதமாக நிகழ்ச்சிகள், விருந்துகள் ஆகியவற்றை நடத்தும் சிறப்பு விடுதிகள் இருக்கின்றன. பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்பில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.